اللهم صل على سيدنا ومولانا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا أقسم بمواقع النجوم وإنه لقسم لو تعلمون عظيم إنه لقرآن كريم. صدق الله العظيم. فلا أقسم بمواقع النجوم. நட்சத்திரங்கள் விழும் இடங்களின் மீது சத்தியமாக. நட்சத்திரங்கள் மறையும் இடம் அல்லது விழும் இடங்களின் மீது சத்தியமாக சத்தியமிட்டு நான் கூறுகிறேன். وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ. நாம் செய்திருக்கிற இந்த சத்தியம் எவ்வேற்பட்டதென்றால், நிச்சயமாக இந்த சத்தியத்தினுடைய மகத்துவத்தை, அருமையை நீங்கள் உணர்ந்திருந்தால் இது ஒரு மகத்தான சத்தியமாகும். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். நிச்சயமாக இந்த வேதம் லகுர்ஆனுன் கரீம், மிகவும் கண்ணியமான குர்ஆன் வேதமாகும். ஸதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆவுடைய 75, 76, 77 ஆகிய 3 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த வசனங்களில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனை பற்றி நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை குறித்து, அதில் எந்த விதமான துளியளவுக்கும் சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதை குறித்து அல்லாஹ் சத்தியமிட்டு அல்லாஹ் தகவல்களை சொல்ல வருகிறான். நாம் ஈமான் கொண்டிருக்கிற விஷயங்களில் ஆமன்து பில்லா, அல்லாவை நம்புதல், அல்லாவை நான் நம்பிக்கை கொண்டேன். இரண்டாவது ஒமலாஇகதிஹி, வேதங்களை மலக்குமார்களை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன். மூன்றாவது குத்துபிஹி, வேதங்கள் அனைத்தை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன். ஒரு ருசுலிஹி, நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவரையும் கொண்டு ஈமான் கொண்டேன். வல்யோமில் ஆഖிர், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொண்டேன். அதே போல் வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோங்கிறத நம்புகிறோம். இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு தகவல் களஞ்சியம் வழிகாட்டியது என்றால் குர்ஆன் தான். இதெல்லாம் எங்கே அல்லாவை பற்றி மலக்களை பற்றி நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? குர்ஆனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த நம்பிக்கை வருவதற்கு முன்னால் குர்ஆன் மீது ஒரு வலுவான நம்பிக்கை நமக்கு வேண்டும். குர்ஆனை முதல்ல நம்பினா தான் குர்ஆனில் சொன்னது 100க்கு 100 உண்மைங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையும் உண்மைப்படுத்துதலும் நம்முடைய கல்வியில் இருந்தால் தான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் தெளிவான உறுதி ஏற்படும், ஈமான் ஏற்படும். ஈமான் இருந்தால் தான் அதுக்கு பிறகு நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளப்படுதலே. அதனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனை ஒரு பெரிய சவால் விடுகின்ற வேதமாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது எந்த அளவுக்கு சவால்னா, நம்ம நினச்சி பார்க்க முடியாத. அன்றைய காலத்தில் அரபு இலக்கியத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்த மக்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் குர்ஆனை பகிரங்கமாக சொன்னான். என்ன, உங்களால் முடிஞ்சா குர்ஆனில் சொல்லப்பட்டது மாதிரி ஒரே ஒரு வசனம், ஒரு 10 வசனம், ஒரு சூரா, ஃபஅது பி சுவரி மிஸ்லிஹி ஃபஅது பி அஷ்ரி ஆயத்தின் அப்படின்லாம் வந்துச்சு. ஃபஅது பி ஆயத்தின், ஒரே ஒரு ஆயத்து அப்படின்னு அல்லாஹ் தஆலா பல காரணங்களை கேட்குறான். ஒரே ஒரு ஆயத்து இதே மாதிரி நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி ஒன்றை எழுதி அல்லது உருவாக்கி காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ். அப்போது நீங்கள் எப்போ உருவாக்க முடியலையோ இது அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறத நீங்கள் ஏற்றுக்கங்க.
அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் கன்ஃபார்ம் உறுதி தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்கன்னு அல்லாஹ் அதை தெளிவான சவாலை விட்டான். இது 1400 வருஷத்துக்கு முன்னால். இப்போ தான் எல்லாம் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்துருக்கோம்ல. இப்போ யாரும் போய் அதெல்லாம் தேடுறதில்ல. போய் ஏஐட்ட போனால், கூகுளில் போனால், அதில் போனால், இதில் போனால் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போது குர்ஆன் மாதிரி கூகுளில் போய், கூகுள் அவர்களே நீங்கள் குர்ஆன் மாதிரி ஒரே ஒரு சூறாவை உருவாக்கித்தாங்க, ஒரு சாட் ஜிபிடியில் போய் கேட்குறாருன்னு ஒரு சும்மா போயிடுச்சுக்கா, அப்படி ஏதாவது உருவாக்க முடியுமா? கியாமத் நாள் வந்துடும் முடியாது. இது அல்லாஹ் போட்ட தெளிவான சத்தியம். எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் குர்ஆன் மாதிரி அதே மாதிரியான இலக்கியம் உண்ட, கருத்தாழம் மிக்க, ஒரு ஆழிய கருத்துக்கள் கொண்ட, ஒரு தெளிவான புரிதல் உள்ள, ஒரு அழகான ஒரு குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்து கியாமத் நாள் வரைக்கும் அன்னைக்கு எப்படி சவால் விட்டுச்சோ அது நிறைய பேர் அப்படியா நாங்கள் எழுதுகிறோம் சவால் அப்படின்ட்டு ஒரு ஆள் என்ன அவங்க வீட்டில் உட்காந்து இருக்கிற காகிதத்தை எல்லாம் வாங்கி வச்சு எழுதுன்னு எழுதி கடைசியாக அவர் 6 மாதம் கழித்து என்னால் முடியலன்னு ஒத்துக்கிட்டாரு பாருங்க. அவர் வீடு ஃபுல்லாக குப்பை குளமாக இருந்துச்சான். அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு அரபுலகத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதற்கு பிறகு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு பிரம்மாண்டமான வலுவான கருத்தை அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த சவால் இருக்கு. குர்ஆன் ஒரு சூறாவை கொண்டு வாங்க, 10 ஆயத்தை கொண்டு வாங்க, ஒரே ஒரு ஆயத்தை குர்ஆன் மாதிரி கொண்டு வாங்கன்னு அப்போ சொல்லிச்சோ அதே சவால் இப்போவும் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இலக்கியத்தில் எவ்வளோ பேர் படிச்சுட்டாங்க. அன்னைக்கு வேண்டாம் படிப்பறிவு இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். இப்போ எல்லாம் வளர்ந்துருச்சுல. இப்போவும் குர்ஆன் இந்த சவால் விடுது. உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரு குர்ஆன் மாதிரி ஒரே ஒரு வசனம் முடியாது, சாத்தியமே இல்லை. இப்போ அல்லாஹ் இதெல்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாத ஆளுகள்லாம் என்ன செஞ்சாங்க? இல்லை இது ஒரு சூனியம் அப்படின்னா சில பேர், இல்லை இது வெறும் கவிதை தொகுப்பு அப்படின்னா சில பேர், இல்லை இது ஒரு குறி சொல்கிற மாதிரி ஒரு புக்கு அப்படின்னா. இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். வலா பி கௌலி காஹின் வலா பி கௌலி ஷாயிர். இப்போ இது கவிஞருடைய சொல்லு கிடையாது, இது குறிகாரன் சொல்கிற சொல்லு கிடையாது, இது சூனியம் கிடையாது. நீங்கள் பாட்டு அதாவது உன்னை ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு எதையாவது ஒரு சப்பக்கட்டு கட்டணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எதையோ சொன்னான். இப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்போது குர்ஆன் மீது நமக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத நிரூபணம் செய்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அவர் எதிர்த்தரப்பில் சொல்கிறவரு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறார், ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு வைங்க. அப்போ நாம் என்ன செய்வோம்? அதை ஏற்றுக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். அதாவது நான் டவுனுக்கு போயிருந்தேன், அவரை பார்த்தேங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம். இல்லையே, அவர் அங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவரையே தான் நான் பார்த்தேன், நான் பின்னாடிலாம் பார்க்கல, முன்னாடி தான் பார்த்தேன், அவர் ஃபோன் பேசிகிட்டே போனேன், அவர் தான் அப்படின்னு. இல்லையே, அவர் இங்கே ஊருக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு அழுத்தி சொல்கிறார். அப்போ இன்னும் நம்ம என்ன சொல்லுவோம்? வேண்டாம், நான் வேண்டாம் காமிக்கிறேன், நீ வேண்டாம் ஃபோன் போட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம். சத்தியமாக நான் பார்த்தேன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தி நான் பார்த்தது உண்மைதான், நான் கண்டது உண்மைதான், பேசுனது உண்மைதான் அப்படின்னா இன்னும் ஒன்று சொல்லுவோம். சத்தியமாக புள்ள மேலே சத்தியமா, என் அம்மா மேலே சத்தியமா அப்படிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா? அப்போ சத்தியம் எப்போ செய்வோம் அப்படின்னா எதிர்த்தரப்பிலே உள்ளவர் நம்ம சொல்கிற விஷயத்தை அவர் மறுக்கிறார். அப்போ அதை கன்ஃபார்மாக ஆதாரபூர்வம் நிரூபிக்க வேண்டிய தேவை வந்தால் தான் நம்ம இந்த சத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இப்போ அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சு குர்ஆனில் அல்லாஹ் சத்தியம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் சொன்னது தான். அதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் அல்லாஹ் சமர்ப்பித்து விட்டான். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அறிவினர்கள் எவ்வளோ சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அல்லாவே இறங்கி சத்தியமாக சொல்கிறேங்கிற அல்லாஹ். எப்படி பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், ஃபலா உக்ஸிமு அப்படி நான் சத்தியம் பண்ணுறேன். குர்ஆனில் பல ஆயத்துகளில் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல்லுஹா நண்பகல் மீது சத்தியமாக, லா உக்ஸிமு பிஹாதல் பலது இந்த மக்கமா நகரம் புனிதமான நகரத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா உக்ஸிமு பியோமில் கியாமா கியாமத் நாள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், வஷம்ஸ் சூரிய மேலே சத்தியமாக. இப்படியெல்லாம் எல்லாம் குர்ஆனில் சத்தியம் செய்ய வச்சுட்டாங்க மக்கள்.
அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியம் பண்ண அவசியமே இல்லை. அதனால் அல்லாஹு தஆலா ஒரு படி மேலே குர்ஆனை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்குறதுக்காக அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஃபலா உக்ஸிமு, நான் சத்தியம் பண்ணுறேன். இந்த இடத்துல லா இல்லை என்ற பொருள் கிடையாது. லா உக்ஸிம், நான் சத்தியம் பண்ணுறேன். எப்படி சத்தியம் பண்ணுறேன் இந்த இடத்துல? பி மவாக்கின் நுஜூம், நட்சத்திரங்கள் விழும் இடங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லும். நட்சத்திரங்கள் விழும் இடம், இது என்ன நட்சத்திரம் மறையும் இடம் என்றும் கூட இதுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கு குர்ஆனுடைய விரிவுரைகளில். அதென்ன விழும் இடம் மறையும் இடம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு விரிவுரையாளர் விளக்கம் தருகிறார்கள். இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திரம் இருக்கு பாருங்க, நட்சத்திரம் இது நம்ம கண்ணுக்கு வேண்டாம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு ஏதோ சீரியல் லைட்டில் வெளியிற மாதிரி சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியலாம். நம்ம பார்வையில் சூரியன் சந்திரன் பெருசாக தெரியுது. ஹாதா ரப்பி ஹாதா அக்பர்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நம்ம பார்வையில் இது பிரம்மாண்டமாக, இது நமக்கு பக்கமாக இருக்குது. அதனால் நாம் என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். ஆனால் அஸ்ட்ரானமியில் ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இதை விட பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பதை உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது, ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது 1 2 அல்ல, லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. அது ஒன்றெல்லாம் ரெண்டெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம சூரியனை விட 10 மடங்கு பெருசெல்லாம் இருக்குது. அப்போ இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க. இப்போ நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாய் அப்படியே கணக்கு போட்டால் அது ரொம்ப லாங்கில் இருக்கிறனால பளிச்சு லேசாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. சரி, நட்சத்திரங்கள் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, என்னைக்காவது ஒரு நட்சத்திரமாவது அது கீழே விழுந்து பூமியை நோக்கி வந்து அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அல்லது பூமி மேலே விழுந்தது இதனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு? இப்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு திடீர்னு குண்டு போடுறாங்க, இஸ்ரேலுக்காரன் எங்கேயோ தூக்கி போடுறான், ஈரான் இங்கே போடுது. இப்போ அது வெடித்த உடனே அதனுடைய துகள்கள் ஆங்காங்கே செதறுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பார்க்க அவ்வளவுக்கு அது புகை வருது, துகள் தான் செதறுது இல்லையா? இப்போ இதை வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ நட்சத்திரமும் அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குது. எல்லாமே ஒரே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. இந்த உலகத்தில் அல்லாவை தவிர எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போகுபவை. லைஃப் டைம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு விஷயம் நான் சொல்லுவாங்க, அதாவது இப்போ தாஜ்மஹாலை கட்டினாருங்க. தாஜ்மஹால் அவர் கட்டினவர் ஷாஜகான் போயிட்டார், அவருக்கு வேலிடிட்டி டைம் முடிஞ்சு. இப்போ தாஜ்மஹால் மட்டும் கியாமத் வரைக்கும் இருந்துட போதா? அதுக்கு ஒரு வேலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. அது 100 வருஷம் 400 வருஷமோ எத்தனை வருஷம்னு அல்லாஹ் வச்சிருக்கானோ அதுக்கு பிறகு அது அழியத்தான் போகுது. இப்போ நம்ம பூமியை பார்த்தா நிலையாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத்தம் வாஹிதா, பூமி மலை எல்லாமே சுக்குநூறா ஆயிடும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன நமக்குன்னா எதுவுமே நிரந்தரமானது அல்ல. அப்போ நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஒளி இழந்து விடும், அது தூக்கி எறியப்பட்டுரும் அப்படிலாம் இருக்குது. அப்போ எரியப்படுகின்ற நட்சத்திரம் ஏன் இங்கே பூமியை நோக்கியோ அங்கே எங்கே ஏதாவது விழுந்து நட்சத்திரம் இதனுடன் மோதியது, இதனால் இதன் பக்கம் விண்வெளியிலே பெரிய பிரம்மாண்டமான வெடிப்புகள் ஏற்பட்டன அப்படி எங்கேயாவது நம்ம கேள்விப்படுறோமா? அப்போ இரு நட்சத்திரங்கள் சைத்தானை நோக்கி எரியப்படுவது என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு கோள் இன்னொரு கோளுடன் மோதி கொண்டதால் வெடித்து சிதறி பிரம்மாண்டமாக அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? அப்போ எவ்வளவு துல்லியமாக அல்லாஹ் அதை செயல்பட வைக்கலாம் பாருங்க. நம்ம கண்ணு பார்க்க இப்போது வரைக்கும் ஆய்வின் அடிப்படையில் கண்டறியப்பட்டிருக்கிற சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், அதில் இத்தனை கிரகம் சுற்றிட்டு இருக்குது. வீனஸ் இருக்குது, அது ஜூபிட்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்போது வியாழன் கிரகம் இருக்குது, பூமி இருக்குது, செவ்வாய் கிரகம் இருக்குங்க, ப்ளூட்டோ நெப்டியூன் வரைக்கும் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒரே வட்டத்தில் அழகாக சுற்றிக்கிட்டே நீள்வட்ட பாதையில் சுற்றுது. குர்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன் அல்லாஹ் சொல்கிறான். இது என்னைக்காவது ஒன்று இன்னொன்றை விட முந்தியது பிந்தியது அப்படிங்கிற பேச்சு இல்லாத அளவுக்கு. அது ஏன் இவ்வளவு? நம்ம பூமியவே எடுத்துக்கங்களேன், நம்ம வாழ்கிற இந்த பூமி இன்னைக்கு என்னங்க மார்ச் 9வது நாள். இன்னைக்கு சூரிய உதயம் என்ன? சூரிய உதயம் 6 என்ன எத்தனை வருது? 5:50. இப்போ 5:50ன்னு வைங்க. இப்போது இந்த கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு நீ யோசிச்சு பாருங்கள். 5:50க்கு இன்னைக்கு சூரியன் உதயம். ஒரு 100 வருஷம் கழிச்சு சூரிய உதயம் என்னன்னா அதே டைம் தான். இல்லை முன்னாடி எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு,
இப்போ வந்து ஏதாவது குறைஞ்சிருச்சு. 5:50 தானே, வேறு டைம் மாறிடுச்சா? 5:50 தானே, 5:50. சரி, இவருக்கு 5:50 கணக்கு வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போது நான் சொல்ல வருவது, மார்ச் 9 நான் 100 வருஷம் கழிச்சு, இப்போ 2026, 2126 மார்ச் மாதம் 9ஆம் தேதி சூரிய உதயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணி இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதில் என்ன மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் இன்னும் இந்த பூமியை நீட்டி வச்சு கியாமத் நாள் இன்னும் தள்ளிட்டே போகும். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னு அல்லாஹ் மட்டும் அறிந்தவன். இல்மு சா ஒரு 500 வருஷம் கழிச்சு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு 2526ன்னு வைங்க. அப்பவும் அதே சூரிய உதயம் தான், மாற்றமே கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அப்போதான் இப்போ இதே மாதிரி தான் இன்னும் 500 வருஷம் கழிச்சார். அப்போ ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு கூட மாற்றாமல், எந்தவித மாறுதல் இல்லாமல் அதை சரியாக இயங்க வைக்குதல் என்பது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு. நம்ம ஒரு வண்டி வாங்குறோம், அது ஏதோ ஒரு ஸ்கூட்டர் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வண்டி மைலேஜ் எவ்வளோங்கன்னு கேட்டால் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் மைலேஜ் தருங்க 1 லிட்டருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் உள்ள 10,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு, அல்லது வாங்கி 5-10 வருஷம் ஆச்சு. என்னங்க மைலேஜ் தருன்னா 25, 50 சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போலாம் தேய்மானம் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி இது வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பொருள் இயக்கம் ஆக ஆக தேய்மானம் ஆச்சுன்னா பழைய மைலேஜ் வர்றதில்லைல்ல, பழைய இயக்கம் இருக்கிறது இல்லைல்ல. இதை நம்ம அறிவு ஏற்றுக்குதா இல்லையா? இப்போ மனித கண்டுபிடிப்பு இது. பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து எவ்வளோ தடவை எத்தனை முறை சுற்றிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் 26 மணி நேரம் இருந்துச்சு, இப்போ அது தேய்மானம் ஆகி இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னைக்கு அது இருக்கா? இல்லவே கிடையாது. அப்போ அவ்வளவு நுணுக்கமாய் துல்லியமாய் அதை அல்லாஹ் இயக்குகிறான். அப்போ அதே மாதிரி தான் நட்சத்திரங்களும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் அது ஒவ்வொன்றாக இயங்கி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும், அவைகளும் ஒளி இழந்து அது விழுந்து விடும். அதைத்தான் மவாக்கிஅன் நுஜூம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது சூரிய குடும்பம், இது மாதிரி நிறைய சூரிய குடும்பம்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மில்கி வே, பால்வழி அண்டம் என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதை கடந்து அது மாதிரி மில்கி வே எல்லாம் சேர்ந்து அதுக்கு பேர் கேலக்சி, பேரண்டம்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து பிளாக் ஹோல், கருந்துகள் என்று ஒன்று சொல்றாங்க. கருந்துகள் என்று சொல்கிறார்கள். ஒரு நட்சத்திரம் அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஒளி இழந்து விட்டால் கீழே விழுகுதுன்னா, அந்த கருந்துளைன்னு சொல்றாங்க, பிளாக் ஹோல், அதுல போய் அப்படி விழுந்துடும். அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னே கணிக்க கூட முடியாதுங்க. இப்போ விண்கல நாசா அது இது என்னென்ன ஆய்வு செய்யறான்னு ஆய்வின் அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான், நட்சத்திரம் விழும் இடத்தின் மீது சத்தியமாக என்பது கருந்துளையையும் பிளாக் ஹோலையும் சம்பந்தப்படுத்தலாம். அப்போ அது மேல சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். இதுல ஏன் அல்லாஹ் சத்தியம் பண்ணும் அப்படின்னா, நீங்க சூரியன் சந்திரனை மட்டும் கண்ட்ரோல் நினைக்காதீங்க. சூரியன் சந்திரன் கண்ட்ரோல் பண்றது மட்டுமல்ல, இவ்வளோ பிளானெட்ஸ், கிரகங்கள், இதையும் கண்ட்ரோல் பண்ணி, அதை கடந்து மில்கி வே அதையும் கண்ட்ரோல் பண்ணி, அதை கடந்து கேலக்சி பேரண்டம் அதையும் கண்ட்ரோல் பண்ணி, அதை கடந்து கருந்துளை பிளாக் ஹோல் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற அல்லாஹ் தன் ஆதிக்கத்தின் மீது சத்தியமா சொல்றேன். இப்போ அல்லாஹ் ஆதிக்கத்தை இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க. நான் சொன்ன சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் தெரியுங்களா? வஇன்னஹு லகஸமுல் லவ் தஅலமூன அலீம். நீங்க அறிந்துகிட்டா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நான் செஞ்ச இந்த சத்தியம் பிரம்மாண்டமான சத்தியம்ங்கிறான் அல்லாஹ். சும்மா சத்தியம் இல்லை, சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமான்னு சொல்ல. அல்லாஹ் இவ்வளவு அழுத்தமா சொல்றான். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா, இவ்வளோ பிரபஞ்சத்தை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற நான் சத்தியம் பண்றேன். இப்போ நான் சொல்றதை நீ ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னஹு லகுர்ஆன் கரீம், இந்த குர்ஆன் கண்ணியமான வேதம் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய கண்ணியத்தை உணர்த்துறதுக்கு அல்லாஹ் இதுக்கு முதல் 2 வசனத்துல இவ்வளவு தூரம் தன்னுடைய ஆதிக்கம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, இப்போ நான் சொல்றேன் ஏத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல இந்த உலகமே ஒப்புக்கொண்ட உண்மை என்னன்னு சொன்னா, சூரியனோ சந்திரனோ இந்த பிரபஞ்சமோ கேலக்சி பிளாக் ஹோல் எதுவா இருந்தாலும் யாருமே அவன் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில், மனிதன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாதுங்கிற ஏத்துக்கிறான்ல. அது ஏன் கண்ட்ரோல் இருக்கு, அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற என் ஆதிக்கத்தின் மீது சத்தியமிட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனை பற்றி, குர்ஆனுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் அதை தொடர்ந்து பேசுகிறான். இந்த ஆயத்தில் விரிவுரையாளர்கள்
பல்வேறு விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் நட்சத்திரம் விழும் இடத்தின் மீது சத்தியமாக ஏன் அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு இன்னொரு அர்த்தம், நட்சத்திரம் மறைவதன் மீது சத்தியமாகன்னு அர்த்தம். நட்சத்திரம் மறைவிடுவதன் மீது சத்தியமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது சூரியன் மறையுதுன்னு வைங்க, சூரியன் மறையுது, மறைய மறைய இப்போது மேற்கு பக்கம் மறையுதா, அப்போ கிழக்கு பகுதி அப்படியே இருட்டாயிட்டே வரும். மேற்கு பக்கம் பார்த்தா செம்மேகமாக இருக்கும், அப்படி நெருப்பு மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மறைய மறைய கிழக்கு பகுதியில் அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு ஒவ்வொன்றா நட்சத்திரம் தெரியும். இப்போ சுத்தமாக மறைஞ்ச பிறகு பார்த்தா வானம் ஃபுல்லாக இருட்டாகி ஃபுல் நட்சத்திரம் தெரியும். மறுநாள் காலையில் சூரியன் உதயமாகுது கிழக்கு பக்கம். அப்போ கிழக்கு பக்கம் உருவாகும் உதயத்தினுடைய வெளிச்ச கீற்றுக்கள் வரும் பாருங்க, மேற்கு பக்கம் பார்த்தா இருட்டாக இருக்கும். அப்போ பார்த்தா நட்சத்திரங்கள் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழுகிற போது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அப்போது மொத்தமாக நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு நம்ம லைட்டை போட்டு ஆண்டு வர்றதுலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வருகிறது, பார்வையில் படுது. அது மாதிரி குர்ஆன் என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த வேக வஹி அப்படின்னு ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நுஜூம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தர்றாங்க. குர்ஆனை அல்லாஹ் நட்சத்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த இடத்துல சொல்கிறான். ஏனென்றால் தப்சீருடைய விரிவுரையாளர்களின் தலைவர் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அவங்க நட்சத்திரத்தை ஏன் அல்லாஹ் இங்கே சொல்கிறாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது வழிகாட்டக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ், ஒரு வழிகாட்டி. இன்றைக்கி தான் ஜிபிஎஸ், கூகுள் மேப்பு அதெல்லாம் பார்த்து 200 மீட்டரில் ரைட்டில் வளைக, லெஃப்டில் வளைக நம்ம பேசிக்கிறோம். ஒரு 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 500-600 வருஷங்களுக்கு முன்னால், 1400 வருஷத்துக்கு முன்னால் வழிகாட்டி என்ன நட்சத்திரம் தான். வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். அப்போது அப்போலாம் என்ன கணக்கு வச்சுருப்பாங்கன்னா, வானியல் ஆய்வு அப்போது வளர்ந்துருந்த அடிப்படையில் இந்த சந்திரன் பக்கத்தில் ஒரு சின்னதாக வீனஸ் இருக்கு பாரு, இந்த இருந்தால் இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போதெல்லாம் இருட்டில் வந்து லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, ஜிபிஎஸ் ஒன்றும் கிடையாது, அதை மாதிரி வளர்ச்சி இல்லாத காலம் அப்போதெல்லாம். அப்போ அவங்க கடலில் பிரயாணம் செய்வாங்க, கடல் வழி மார்க்கமாக காடு வனாந்திரங்களை பிரயாணம் செய்வாங்க. அந்த சமயத்தில் நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டு சரிதானான்னு தெரியாது, கிழக்கா மேற்கில் போகிறோமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, நட்சத்திரத்தை கணக்கு வச்சுக்குவாங்க. இந்த நட்சத்திரம் இங்கே வந்துச்சுன்னா இது வந்து கிழக்கு போகுதுன்னு அர்த்தம், இந்த நட்சத்திரம் இங்கே இடத்துல வந்துச்சுன்னா இது இது நமக்கு தெரியல, நம்ம வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஏதோ ஒரு அதான் பார்க்குறோம். அதில் ஒரு பெரிய கலையே இருக்குது, அதில் ஒரு அஸ்ட்ரானமியில் ஒரு பெரிய கலை இருக்குது. அது அன்றைய காலத்தினுடைய கலையே தனி. இப்போதெல்லாம் மைக்ரோ இதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போதைய கலை, அப்போதெல்லாம் பெரியவங்க வந்து அப்படி ஒரு பார்வை, அப்படி சந்திரனை இது 3வது நாள் போகிற பார்த்தா கரெக்டாக சொல்லுவாங்க, இது 2வது நாள் போகிற. அப்போ அன்றைய காலத்தினுடைய அந்த முதியவர்களுடைய கணிப்பு இருந்துச்சு பாருங்க, அது ஒரு தனி கணிப்பு. அதுபோல் நட்சத்திரம் என்பது எவ்வாறு திக்கு தடுமாறி தட்டு தடுமாறி பாதை தெரியாமல் தடுமாறுபவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதோ, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட அஸ்ஸஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் சொன்னாங்க. யாரை நீங்கள் பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அது மாதிரி குர்ஆன் அல்லாஹ் இங்கே நட்சத்திரம்னு ஒப்பிட்டு சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க நட்சத்திரம் மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா, எவ்வாறு திக்கு தெரியாமல் தடுமாறுகிற போது நட்சத்திரம் வழிகாட்டுகிறதோ அது மாதிரி குர்ஆன் நீங்கள் எது ஹலால்னு தெரியல, எது ஹராம்னு தெரியல, எது நல்லது கெட்டதுன்னு தெரியல, எது சொர்க்கத்தின் பாதை, எது நரகத்தின் பாதை, எதை செஞ்சால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், எதை செஞ்சால் அல்லாஹ் வருத்தப்படுவான், எதுவும் தெரியலையா, குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுகிறது, உங்களுக்கு நட்சத்திரம் மாதிரி வழிகாட்டுகிறது என்பதாக இதற்கு இன்னொரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. அதே இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, நட்சத்திரம் மொத்தமாக உதிக்காது, மொத்தமாக மறையாது. நான் முன்னாடி சொன்னோம் அல்லவா, அதாவது வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் ஒவ்வொரு நட்சத்திரமாக கண்ணுக்கு தெரியும். சில சமயங்களில் சுப்பு உதயமானதுக்கு பிறகு சில நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரியும். அப்போ ஒவ்வொன்றா வெளிச்சம் கூட கூடத்தான் அந்த சூரிய அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கீற்று மறையும். அது மாதிரி நஜ்மன், அதாவது குர்ஆனை மொத்தமாக அல்லாஹ் இறக்கி வைக்கல, மொத்தமாக அல்லாஹ் இறக்கி வைக்கல. 23 வருஷத்தில் சிறுக 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 எப்படி அல்லாஹ் இறக்கி வச்சான். ஹிரா குகையில் திடீர்னு இக்ரா சூறாவில் முதல் 5 ஆயத்து இறங்குச்சு, அதுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி, பிறகு பார்த்தா முத்தசிர் சூறா வந்து இறங்குது, அதில் ஒரு 5 ஆயத்து, அப்புறமா பார்த்தா திடீர்னு முஸம்மில் சூறா வந்து இறங்குது, அதில் ஒரு 5 ஆயத்து 10 ஆயத்து, இப்படி ஒவ்வொன்றா. அதுக்கு பிறகு வேற சூறா,
அப்போ நமக்கு என்ன யோசனை வருது, இது 5 இது 5 இப்படி வந்துச்சுன்னா இது எப்படி மேட்ச் பண்ணாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இறங்கணும், இந்த ஆயத்தை இந்த சூறால சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இன்னொரு ஆயத்து வரும், இந்த ஆயத்து இது வாக்கியா சூறால போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஆயத்தை அல்லாஹ் சூறாக்களை மொத்தமாக, சில சூறாக்கள் மொத்தமாக வந்திருக்கு, பெரும்பாலும் ஆயத்தை மட்டும் அல்லாஹ் இறக்கிடுவான். அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும், உடனே ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குவான். இப்படித்தான் சிறுக 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 இறங்கியது. எவ்வாறு நட்சத்திரம் சிறுக 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 தோன்றுகிறதோ, சிறுக சிறுக மறைகிறதோ, அதுபோல குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் ஹிரா குகைர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல இக்ரா சூரா இறங்குனதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்னு ஆயத்து, கடைசி ஆயத்து இறங்குனது வரைக்கும், இதாஜா சூரா இறங்குனது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 ஆயத்து, ஒரு 5 ஆயத்து, அடுத்து 10 ஆயத்து, அடுத்து ஒரு சூறா, இப்படி பிரித்து அல்லாஹ் இறக்கி வச்சான் என்பதாகவும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் விரிவுரையாளர்கள். அதன் பிறகு குர்ஆனுடைய கண்ணியம் என்ன என்பதை அதனுடைய தொடரில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் காட்டுகின்ற வழிகாட்டுதலை, குர்ஆன் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை வலுவானதாக அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா